எதனாலன்னா அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஃபாஸ்ட் பேஸாக போயிட்டு இருக்கு. சாங்ஸ் இல்லை, இந்த படத்தில் சாங்ஸ் கிடையாது, எல்லாம் பிஜிஎம் அப்போ தான் போயிட்டு ஃபுல்லாக ஒரு வார். அதாவது எப்படின்னா ஃபேன்ஸை தாண்டி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்தது. ஏன் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம ஒரு உலக போர் நடக்கும்போது என்னென்னலாம் நம்ம நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு வேறு நாட்டுக்கு ஒரு சண்டை நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டிவியில் பார்த்துட்டு ஐயோ பாவம்னு சொல்லுவோம். அதையுமே அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம நாட்டுக்குள்ளே வந்தால் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோங்கிற விஷயத்த ஈஸியாக சிம்பிளாக மக்களுக்கு புரிய வச்சிட்டாருன்னே சொல்லலாம். இதில் நிறையா விஷயங்கள் அரசியலில் எவ்வளோ அரசியல் கொண்டு வந்தது, அரசியல்வாதிகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா தான் ப்ரோ என்ன ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே சீரியஸ் தான். ஜாலின்ற கான்செப்ட்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே சீரியஸ்னஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரிப்பப்ளிக் அகைன்ஸ்டாக நம்ம ஃப்ரீடம் வாங்குறது தான் படத்தோட கான்செப்ட். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹிப்ஹாப் தமிழா சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். கண்டிப்பாக ஃபேன் மொமெண்ட்லாம் நிறையாவே இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் இருக்குது. பும்பாஸ்டிக் சாங்லாம் பயங்கரமாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம் இது இது அவரோட தாட்ஸ், அவரோட ப்ரொடக்ஷன்ஸ்னால கொஞ்சம் அவர் நல்லாவே ஒரு நிறைய பட்ஜெட் போட்டு ஒரு நல்ல மெசேஜாக கொடுத்துருக்காங்க படத்தில். காமெடி இருக்கும். ஷாரா பிரதர் அவர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு சாங்ஸ் வந்து தனியாக சாங்ஸுக்குன்னு ஒரு இது இல்லை. ஆனால் 11 சாங் இருக்குது. எல்லாமே இது ஒரு படத்தோட பிஜிஎம்மாக அப்படியே வந்துடும். அதான் இப்போ நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு வேர் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மக்களாக என்ன நம்ம பண்ணுவோம், என்னதான் பெரிய காசு பணம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அரசியல்காரங்களாம் இருக்காங்களே, ராணுவம் இருக்குது நம்மள்கிட்ட, ஸோ அவங்க வந்தால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் இருப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. லவ் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, சும்மா லைட்டாக ஃபர்ஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் வரும், லாஸ்ட்டாக ஃபினிஷிங் அவ்வளோதான். எப்போவுமே இல்லை ஹிப்ஹாப் சார் அப்படின்னு சொன்னாலே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்ப்போம். ஆனால் அதுக்காண்டி பேருக்குன்னு ஒரு 2-3 சீன் வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. படத்தில் லேகு அப்படின்னு சொன்னோன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாமே தவிர ரொம்ப பெருசாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா படத்துக்கு முக்கியமே ஸ்க்ரீன் பிளே. நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம இருக்க வைக்கணும், அதுதான் ஒரு ஃபீல். அந்த ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. முக்கியமாக நட்டி சார் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹைலைட்டாக நட்டி சார் தான் ரொம்ப ஹைலைட். அதாவது அவர் தான் எப்படி சொல்கிறது, நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்கறது தான் அதுக்கான டெக்னிக்கல்லாம் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. எல்லோரும் வந்து எப்படி சொல்கிறது, நட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது செப்பரேஷன், கேஸ்ட் பேஸ் அந்த மாதிரி செப்பரேஷன் பண்ணுறாரு. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பார்க்காம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அந்த வேலை அவர் கொண்டு போய் நமக்கு அந்த ரிப்பப்ளிக் அகைன்ஸ்டாக நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குது. அவ்வளோதான் அது பிரச்சனை. அந்த இருந்தாலுமே அது கடைசியாக வேலைக்கு ஆகாது. நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது தான் கருத்தாக சொல்லுவோம். ஃபாஸ்ட்டாக தான் போச்சு, எங்கேஜிங்காக தான். படம் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட், அந்த ஒரு மூட்லேயே தான் போகுது படம் ஃபுல்லாகவே. ஆமாம், ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஏன்னா படமே ஒரு சீரியஸ் மோடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு கொண்டு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த மாதிரி படம் இது. அவரோட இது வரைக்கும் அந்த படத்துலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாமே ட்ராக்காக வந்துடும், பிஜிஎம்மாக வந்துடும். டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா இருக்கு. இதுவே ஆக்சுவலாக பார்ட் 2க்கு வெயிட்டிங். இதில் பார்ட் 2 வர மாதிரி இருக்கு. படம் சூப்பர், செமையாக இருக்கு. படம் பார்த்தீங்களா? பார்க்கலாம்ல, பார்த்து ரிவ்யூ எடுக்கலாம்ல. படம் பார்த்தா போய் ரிவ்யூ போடணும். ரிவ்யூ நம்ம பாட்டுக்கு போடக்கூடாது. நானும் ஒரு ரிவ்யூ வரும், அதான் சொல்கிறேன். படம் பார்த்து ரிவ்யூ போடுங்க, சரியா? இல்லை ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஆதி இல்லை நடுவில் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ளஸ் பாயிண்ட் படம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ் பெருசாக அவ்வளோ ஒன்றும் இருக்காது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. பிஜிஎம்ஸ் இருக்கும், ஆனால் பிஜிஎம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சினிமேட்டிக்காக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, நீங்கள் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக படம் இப்படி தான் அப்படின்றத ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
நான் மெயினாக நான் ஒரு ஹிப்ஹாப் ஃபேன் ப்ரோ, அதுக்காக தான் நான் இந்த படமே பார்க்க வந்தேன். ஸோ அவ்வளோதான். இதாவே பேசியிருப்பாரு. நிறைய அவரை நோக்கியே கதை போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவரே சொல்லியிருப்பாரு, நான் ஹீரோ இல்லைப்பா, இப்போ பாதி தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அந்த டைலாகாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக இருக்கட்டும், சினிமாவில் நம்ம எப்படி மூழ்கி போயிருக்கோம். சினிமாக்காரங்க ஒரு விஷயம் சின்னதாக நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு ஃபேன் நம்மளோட தலைவர் ஒன்று சொல்லிட்டாருப்பா அப்படின்னா அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அதனால வரக்கூடிய விளைவுகள்லாம் என்னங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ். ஏன்னா லவ்வு, சோகம், அழுக அந்த சீனெல்லாம் தாண்டி ஒரு மாசு, ஃபைட்டு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு, இந்த மூணையும் கலந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தார் சார். ஆக்சுவலி உள்ள தேட்டரில் என்ட்ரி ஆகி பாட்டெலாம் பாடினார். செம்ம மாசாக இருந்தது.